ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு துபாய்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து வேலைக்கு வரீங்க அப்படின்னா வந்து எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாமல் நீங்களாகவே வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வரீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ என்னென்னா, எனக்கு வந்து இங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஏமாற்றம் நடந்தது. அதிலேருந்து நான் இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறேன். ஸோ என்ன மாதிரி யாருமே பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒர்க்குக்கு வந்தாலுமே அதை ஒரு தடவைக்கு பல தடவை வந்து இது கரெக்டாக இருக்கிறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்து, சேலரிலாம் இவங்கக்கிட்ட இருந்து கரெக்டாக வருமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இது நம்ம துபாய்க்கு வந்துட்டு வரும்போது எனக்கு வந்து ஷார்ஜாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாப் கிடச்சிது. அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் ஊரில் இருந்தே வந்து நான் செலக்ட் ஆனேன் இங்கே துபாய்க்கு ஜாப் வர்றதுக்கு. அப்போ ஷார்ஜாவில் நானுமே ரொம்ப சர்ச் பண்ணி அவங்க பேசுகிறது எல்லாமே, அவங்க வந்து ஓனர் வந்து ஒரு மலையாளி தான். ஸோ நானும் வந்துட்டு கேரளாலலாம் ஒர்க் பண்ணனால மலையாளம் நல்லா தெரியும். அப்போ பேசும்போது வந்து அவங்க கிட்ட ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. சரி ஓகே, அப்போ வந்து ஒரு நல்ல இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் நம்பிட்டு வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். அங்கே நான் அப்படி இருந்துமே வந்து நிறைய நான் வந்து விசாரித்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து அங்கே ஒர்க் பண்ண பொண்ணு திருவனந்தபுரத்தில் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ நான் அவங்கள இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து அவங்க பேஜ் எடுத்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நான் அவங்கக்கிட்டலாம் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே தான், ஓனர்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே. ஆனால் நான் வந்து ஒரு 1 மந்த்து தான் நான் வேலை பார்த்தேன். ஏன்னா என்னோட ஒரு பர்சனல் இஷ்யூனால் நான் வந்து 1 மந்த்லேயே வந்துட்டு நான் ரிட்டர்ன் வந்து இந்தியா வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து நான் 1 மந்த்தாக வேலை பார்த்தேன். அதனால சேலரி எதுவுமே அவங்க தரல. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, சரி அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க விசா ப்ராசஸ் எடுக்கிறதுக்காக மெடிக்கல் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போது மெடிக்கலுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க, அதனால தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சேலரி கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஓகேன்னு விட்டுட்டேன். அப்புறம் ஓனர்லாம் நல்லவங்க தான் சொல்லவும் ஓகே நானும் கிளம்பி துபாய் வந்தாச்சு. 1 மந்த் பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணுறது வந்து சலூன் ஃபீல்டு தான். அப்போது நான் 1 மந்த் வந்துட்டு நான் வந்து ஒர்க் பண்ணேன். 1 மந்த்து ஒர்க் பண்ணும்போதே அங்கே நான் போனதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்டாஃப் போயிட்டாங்க. அந்த ஓனர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்டாஃபு பேசிக்கக்கூடாது. நிறைய லாங்குவேஜ் மிக்ஸ் ஆகி தானே இருப்பாங்க, ஹிந்தி, தமிழ், மலையாளம் அந்த மாதிரி. அப்போது போனதுமே அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த பொண்ணுங்கள்லாம் மோசமானவங்க, அவங்கக்கிட்டலாம் பேச்சு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம என்ன நினைப்போம், சரி ஓனரே சொல்கிறாங்க, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம பேச மாட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஏன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, அவங்களோட உண்மையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் போனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா 2-3 பேர் வந்து ஜாப் விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரீசன் கேட்டதுக்கு அவங்க ஏதேதோ காரணம் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து பயங்கரமாக பார்லரில் வந்து ஹார்ஷாக பேசிட்டு போனாங்க. அது என்ன, ஹிந்தி இருந்தால் நமக்கு கொஞ்சம் மனசில் புரியும்ல. எனக்கு தோணுச்சு ஏதோ சேலரி ப்ராப்ளம் தான்னு. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை வேலை கேட்டு வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு. சரி ஓகே, நம்மளோட இதை பார்ப்போம், நமக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா நம்ம ஏன் மற்றவங்க இதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதையும் விட்டுட்டேன். அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எவ்ரி மந்த்து நான் கேட்டேன் சேலரி வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சேலரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் 2வது நாள்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கொஞ்சம் சேலரி கம்மியாக சொன்னாங்க. நானும் வந்து சரி ஓகே வந்துட்டோம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு சரி ஓகே கொஞ்சம் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து அதே சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தரேன் நாங்கள். அதனால நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன். அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து எப்போ வந்து சேலரி டேட்டுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எவ்ரி மந்த்து 20th தான் வந்து நாங்கள் வந்து சேலரி வந்து போடுவோம், எவ்ரி மந்த்து 20th தான் வந்து சேலரி டேட்டுனாங்க. சரி அப்போ நம்ம 20th வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அதே மாதிரி 20th வந்துச்சு. வந்ததும் நான் வந்து அவங்க சேலரி பற்றி எதுவுமே பேசலை. அப்புறம் நான் வந்து கேட்டேன், நைட்டு வந்து சார்கிட்ட வந்து நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி வந்து சேலரி அப்படின்னு கேட்டதுக்கு தரேன் அப்படின்னாங்க. இல்லை சார், நீங்கள் ஒரு டேட் சொன்னீங்கன்னா, ஏன்னா கமிட்மெண்ட் எனக்கு இருக்குது. எல்லாருமே இப்போது ஃபாரின் வந்து ஒர்க் பண்ண வரோன்னா
இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு தானே வரோம். இல்லைன்னா நம்ம இந்தியாவிலே வேலை பார்க்க மாட்டோமா? ஏதோ கூட சம்பளம் கிடைக்கும், நம்மளோட கஷ்டம் அப்புறம் ஃபினான்ஷியல் ரீதியாக உள்ள ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வரோம். அப்போ அவங்க வந்து 20ஆம் தேதி தரேன்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கு நான் 20ஆம் தேதின்னு 2ஆம் தேதியே எனக்கு இந்தியாவில் சேல்ரி வரும், ஸோ நான் 2ஆம் தேதியே கொடுத்துடுவேன். நீங்கள் சொன்னதுனால தான் நான் வந்து 20ஆம் தேதி இப்போ சொல்லி வச்சுருக்கிறேன், இதுவும் டிலே பண்ணால் அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அதையும் விட ரொம்ப கம்மியாக ஒரு சேலரி அதுதான் தர முடியும் அப்படின்னாங்க. இல்லை சார் இது எனக்கு சரி வராது, நம்ம இந்தியா மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 அந்த மாதிரி. நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு இது சரி வராது, நீங்கள் வந்து இது கடையில் நான் போனதுமே வந்து என்னோடய பாஸ்போர்ட் கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கேட்டதுக்கு இது வந்து இங்கே உள்ள ரூல்ஸ்மா அப்படின்னாங்க. சரி நானும் கொடுத்தேன். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை எனக்கு வந்து என்னோடய வந்து பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் திரும்ப கொடுத்துடுங்க, சேல்ரியும் பாஸ்போர்ட்டு நான் 1 மந்த் வேலை பார்த்ததுக்கான சேல்ரியும் பாஸ்போர்ட்டையும் வந்து எனக்கு வந்து திரும்ப கொடுத்துடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ஓகே நாளைக்கு வந்து உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கிக்கோங்க, சேல்ரி எப்போ தருவேன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் இல்லை எனக்கு நீங்கள் சேல்ரியும் கொடுத்தாதான் நான் வந்து போவேன், இல்லைன்னா நாளைக்கு வந்து சலூனில் வந்து உட்காந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே மோஸ்ட்டாக மலையாளி கஸ்டமர் தமிழ் கஸ்டமர் இருக்கனால அவங்களுக்கு அசிங்கமாயிடும்ட்டு சரி ஓகே நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் மறுநாள் போனதும் பாஸ்போர்ட் கொடுத்துட்டு சேல்ரின்ற பேரில் விசாவுக்கு டூரிஸ்ட் விசா எடுத்து கொடுத்தோம், அதுக்கு கழிச்சேன், அப்புறம் அக்கமடேஷன் கொடுத்தா அதுக்கு கழிச்சேன், அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியாக லாஸ்ட்டாக ஒரு சேல்ரி சொன்னாங்க இல்லையா, அதை கால்குலேட் பண்ணி எனக்கு வந்துட்டு ஒரு சேல்ரியை வந்து கொடுத்தாங்க. அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சேல்ரியை வச்சுட்டு. அவங்க கொடுத்த சேலரியை வச்சு பார்த்திங்க அப்படின்னா தங்க முடியாது, ஒரு நம்ம வந்து ஒரு ரூம் கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு காசை கொடுத்துட்டு அவ்வளோதான் தர முடியும், இஷ்டம்னா வாங்குங்க இல்லைனா இதுவும் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடாக பேசினாங்க. அப்புறம் இங்கே என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க, நான் அது முந்தின நாளே நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாம் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஒர்க் பண்ண இடத்துல. அப்போ அவன் சொல்லியிருந்தான், இல்லை நீ வந்து உன்னோட பாஸ்போர்ட்டை மட்டும் சேஃபாக வாங்கிட்டு நீ கிளம்பிடு, அவங்க சேலரி கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நீ அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை வாங்கிட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் அந்த பையன்தான் வந்து அவங்க ஃபேமிலியோட துபாயில் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க தான் வந்துட்டு எனக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லா சலூன்ஸோட நம்பர்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சலூனாக வந்து நான் கால் பண்ணி வேக்கன்சி இருக்கான்னு கேட்டப்போ அதில் ஒரு சலூனில் வந்து வேக்கன்சி இருக்குது, நீங்கள் நாளைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண வாங்கினாங்க. அப்போ நான் மறுநாளே போயிட்டு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், செலக்டும் ஆகிட்டேன். அந்த ஓனர் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடம் தான், ரொம்பவே நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. சரி ஏதோ கடவுள் வந்து இப்படி ஒரு இடத்த காட்டுறதுக்கு தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருக்கு போல் அப்படின்னு வந்து நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். வேறு என்ன பண்ணுறது, எனக்கு அந்த டைமில் வந்து ஊருக்கு கிளம்பி போயிடலாமா, என்ன நம்ம இப்படி ஏமாந்துட்டோம், கஷ்டத்துக்கு தானே நம்ம இங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு வரோம், வந்த இடத்துலையும் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவே நான் வந்து நொந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ரூம் இல்லை, எனக்கு தங்குறதுக்கு ரூம் இல்லை. அப்போ வந்து ஒரு வாரம் இந்த பார்லரில் தான் நான் வந்துட்டு தூங்கினேன். ஒரு வாரமாக சாப்பாடு எதுவுமே கிடையாது, ஒரு வாரமாக தூங்கினேன். இங்கே ஒர்க் பண்ணுற பசங்க சாப்பாடு ஒரு நேரம் கொடுப்பாங்க, நம்ம அவங்கக்கிட்ட வாங்குறதுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். ஸோ ப்ரெட்டு கார்ன்ஃப்ளெக்ஸு அந்த மாதிரி எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு, அப்புறம் எங்கள் அண்ணா வந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளாக நான் சலூன்லேயே தான் தூங்கினேன். சலூன்லேயே தூங்கி அங்கேயே கிளம்பி மறுநாள் ஒர்க்குக்கு போவேன், அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரூம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த மேமே வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, நான் அதில் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ரூமில் இருக்கிறேன். ஒரு 5-6 டேஸாக தான் வந்து நான் ரூமே போயிட்டுருக்கேன். இங்கெல்லாம் ரூமும் பார்த்திங்கன்னா ஈஸியாலாம் இல்லை. ஒரு வீடு, அந்த வீடு பார்த்திங்கன்னா அதில் வந்து 1 BHK வீடு, கிட்டத்தட்ட 18 பேர் இருக்கும் அந்த வீட்டில். அப்படி தான் இருக்க முடியும், வேறு வழி கிடையாது. நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்டா இருந்தால் கூட வெளியிலேருந்து அடுத்தவங்க டோரை தட்டிகிட்டே இருப்பாங்க மார்னிங். ஏன்னா எல்லாருமே கிளம்பி ஒர்க்குக்கு போனோம் இல்லையா, அந்த மாதிரி. சும்மா எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபாரின் லைஃப்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபாரின் லைஃப்பில் வந்துட்டு அதில் படுற கஷ்டம் என்னன்றது அது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும், அதோட கஷ்டம்லாம் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லவங்களும் இருக்காங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஓனர் பார்த்திங்கன்னா ரொம்ப தங்கமானவங்க. அந்த மேம் வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ நல்லவங்க.
ஸோ நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வரும்போது நீங்கள் எல்லாமே விசாரித்து பார்த்து வாங்க. இது மட்டும் இல்லை, நான் சொன்னேன்ல இப்படி ஏமாற்றிட்டாங்க, நான் அவங்களுக்கு வந்து இதே தான் வேலை போல், எல்லாரையுமே ஏமாத்துறது. இன்னொரு கேரளா பொண்ணு அவங்க ஒர்க் பண்ணால் அவளுக்கும் இப்போ வரைக்கும் சேலரியே கொடுக்கல. நான் கிளம்புற அன்றைக்கி தான், பாஸ்போர்ட் வாங்க போகிற அன்றைக்கி தான் அங்கே உள்ள இன்னும் 2 பொண்ணுங்களும் சொல்கிறாங்க எங்களுக்கும் கொடுக்கல, நாங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா அவங்க மேலே நம்ம கேஸும் போட முடியாது. எனக்கு இந்த டீட்டெயில் தெரியாது. நம்ம டூரிஸ்ட் விசாவில் இருந்தோன்னா ஒர்க் பண்ணக்கூடாதான். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால அவங்க பேரில் நம்ம கேஸும் கொடுக்க முடியாதான். ஸோ அதெல்லாம் அவங்க ப்ளஸ் ஆக்கிட்டு எந்தெந்த தனமாக எந்த வழியிலலாம் திருட்டுத்தனம் பண்ணலான்னு வந்து தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு அங்கேருந்து ஷார்ஜாலேருந்து துபாய் வர்றதுக்கு கூட எப்படி வரணும் எதுவுமே தெரியாது. அப்போ அங்கே வந்து ஒரு தமிழ் கஸ்டமர் ஒரு மேம் வந்தப்போ அவங்க என் நம்பர், அவங்க வரும்போதே நான் சொன்னேன், மேம் இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க என் நம்பர் வச்சுக்கோங்க, எதுனாலும் கால் பண்ணுங்கன்னாங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்னோன்னே அப்புறம் அவங்க தான் வந்து மெட்ரோ கார்டு எனக்கு அவங்க காசு பே பண்ணி அதில் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்து மெட்ரோ கார்டு எடுத்து கொடுத்து நான் இந்த சலூனுக்கு வந்து இன்டர்வியூ வர்றதுக்கு அவங்க தான் எனக்கு வந்து மெட்ரோவில் கொண்டு வந்து, ஏன்னா க்ரீன் லைன் ரெட் லைன்லாம் மாறணும், அவங்க என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு அந்த பையன் தான், ஏன்னா நான் வீட்டிலேயே சொல்லலை. இப்போ எனக்கு ரூமெல்லாம் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டிலேயே சொன்னேன். ஏன்னா எங்கள் அம்மாலேருந்து பசங்கள்லேருந்து எல்லாருமே வருத்தப்படுவாங்க இல்லையா, கஷ்டத்துக்கு நம்ம இங்கே வந்தும் கஷ்டப்படுறோன்னா அவங்களும் வந்து போயிடுவாங்க. நான் யார்ட்டையுமே ஷேர் பண்ணலை வீட்டில். இப்போ எனக்கு ரூம் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து சொன்னேன். அதுவும் டீட்டெயிலாலாம் சொல்லலை, இந்த மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு மாறிட்டேன், அங்கே சம்பளம் வந்து சரியாக வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டேன். இதில் என்னென்னா நான் இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் வந்து அந்த ஆள் வந்து அந்த ஓனர் வந்து ஷார்ஜாவில் ஓனர் வந்து என்ன பண்ணான்னா ஃபோன் பண்ணி வந்து மிரட்டுறான். இந்த மாதிரி நீ எப்படி என்னோட கஸ்டமர்கிட்டலாம் சொல்ல போச்சு, ஒரு மாதம் வந்த உனக்கே இவ்வளோ கட்ஸ் இருக்குன்னா 30 வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணுற எனக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கும், நீ ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து தான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன்னு சொல்லி நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொன்னான். நான் பயப்படலாம் இல்லை, ஏன்னா நம்ம ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்தா தானே பயப்படணும். நான் தைரியமாக சொல்லிட்டேன், எங்கே வேணால் போயிட்டு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதில் இருக்க எல்லா கம்பெனிக்கும் ஃபோன் பண்ணி கேட்கட்டும், அப்போ தெரியும் ஃபேக் டாக்குமெண்ட் யார் கொடுத்தாங்க கொடுக்கலன்றது. இந்த மாதிரி மிரட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் வந்து உங்களை வந்து எதுவுமே நான் சொல்லலை, எனக்கு நடந்த விஷயத்த தான் நான் சொன்னேன். நீங்கள் அப்படி பண்ணது உங்களுக்கு தப்பு, நம்ம இப்படி ஏமாத்துறது மற்றவங்களுக்கு தெரியுதுன்னா உங்ககிட்ட தான் அந்த தப்பு இருக்குன்னு சொல்லவும் அவன் ஒன்றுமே பேசலை, அமைதியாக அப்படி ஃபோனை வந்து வச்சுட்டான். அவன் வந்து மற்றவங்கள மாதிரி நம்மளும் வந்து பயந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. என்ன சொல்கிறது, நம்ம மேலே தப்பே இல்லாமல் இருக்கும் போது எதுக்கு நம்ம பயப்படணும்? அதை விட பாதிக்கப்பட்டது நான், அதோட வலியும் வேதனை எனக்கு தான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் சொல்லுங்கள்? இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபாரின் வாங்க, வந்துட்டு சேஃபாக இருங்க. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றியோ அந்த இடத்த பற்றியோ விசாரிங்க. அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் ஊரில் இருக்கும் போதே அக்ரிமெண்ட் மாதிரி ஏதாவது போட்டு வாங்கிட்டாது நீங்கள் வந்து வாங்க. எதுவுமே விசாரிக்காமல் வந்துட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க. ஏதோ எனக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் கடவுள் வந்து நேராக வர மாட்டார், யாரோட ரூபத்துலையாவது வருவாருன்ற மாதிரி எனக்கு வந்து இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது வந்து நிஜமாவே வாழ்க்கையில் மறக்கவே முடியாத விஷயம். அவ்வளோ தூரம் அந்த மேமாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்டு ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்னோடய திங்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் கொண்டு வந்து நான் வச்சுட்டு தான் நான் சலூனில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரூம் கிடச்சதுக்கப்புறம் தான் நான் எடுத்துகிட்டு போனேன். அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. யாருக்குமே எதுவுமே பாவம் செய்யாத இருந்ததுனாலையா என்னன்னு தெரியல, இவ்வளோ ஒரு பெரிய உதவி எனக்கு எல்லார் மூலியமாகவும் கிடச்சிது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக வாங்க. நான் பட்ட மாதிரி கஷ்டம் தயவு செஞ்சு யாருக்கும் வரக்கூடாது, நான் கடவுளையும் வேண்டிக்கிறேன். ஸோ சேஃபாக வாங்க. ஓகே, பாய்.